இனிய தமிழ் நமது நேயர்களுக்கு மாலை வணக்கங்கள். நேற்றைய நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி. நான் கோவை கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற பொழுது தியாகமில்லை என்ற கையெழுத்து பிரதியை நடத்தி வந்தோம். அதேபோல் லியோஸ் கிளப் என்ற நிறுவனத்திலே என்ற பள்ளியிலே, லியோஸ் என்றால் லேர்னிங் இங்கிலீஷ் ஆரேட்டரி அண்ட் சோஷியல் சர்வீஸ் என்று நாங்கள் ஒரு கிளப் நடத்தி வந்தோம். அதிலே பேரூர் செல்லுகின்ற வழியிலே 1000 வைசியா ஸ்கூலிலே நாங்கள் மாலை பள்ளி நடத்தி வந்தோம். ஏழை மாணவர்களுக்கெல்லாம் எந்த விதமான கட்டணம் வசூலிக்காமல் அங்கே கல்வி கற்றுத்தர வேண்டிய பொறுப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு சென்றோம். அதிலே ஒரே ஒரு விசேஷம் என்னென்றால், எல்லாமே ஆங்கிலத்திலே தான் நடைமுறைப்படுத்தப்படும். அங்கு தமிழ் எந்த விதத்திலும் சிறப்பு பெறாது. அங்கு ஆங்கிலம் மற்றும் கணித பிரிவிலே அந்த ஏழை மாணவர்களுக்கு கல்வி கற்று கொடுத்தோம். அந்த சமயத்திலே எங்களை போன்ற தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் மிக அருமையான நல்ல ஒரு தொண்டாற்றுகின்ற எங்களுக்கு தலைவராக இருந்த சுரேந்திரன் என்பவரிடம் ஆண்டாண்டு நடக்கின்ற அந்த வருடாந்திர விழாவிற்கு மட்டும் தமிழ் பயன்படுத்தினால் என்ன என்று கேட்டேன். அவர் சொன்னார், எல்லாமே ஆங்கிலம்தான், இதனுடைய மைய கருத்தே லேர்னிங் இங்கிலீஷ் அரேட்டரி அண்ட் சோஷியல் சர்வீஸ் தான் சொன்னார்கள். நாங்கள் சொன்னோம், பெற்றோர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், எங்களிடத்திலே சொல்கிறார்கள். எனவே ஆண்டு இறுதியில் நடக்கின்ற ஆண்டு விழாவாவது தமிழில் நடத்தினால் அவர்களுக்கு புரியும் என்று சொன்னேன். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையை தான் நான், சுப்பா அருணாச்சலம் என்ற நண்பர், அடுத்தது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் ஆகிய 3 நண்பர்களும் சேர்ந்து டாக்டர் சுந்தர சுவாமிகள் அவர்களை தலைவராக எடுத்து ஒரு சின்ன ஒரு வழக்காடு மன்றத்தை தொடுத்து இந்த மாதிரி கோவை இளைஞர் கலையளிக்கு மன்றத்தை ஆரம்பித்தோம். அதிலே ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கு உயர்நிலை பள்ளிக்கும் சென்று அங்கிருந்த மாணவர்கள் தமிழ் ஆசிரியர்களை வைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தினோம். இதற்கு கவிஞர் திரு மேத்தா அவர்கள் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக உதவி புரிந்தார்கள். இந்த நேரத்திலே அதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் எங்கள் கல்லூரியுடைய தலைவர் அவர்கள் எங்களுக்கு பணித்த இந்த தேசிய சேவை NSSL அதில் எங்களுக்கு நகர்ப்புற மையத்தை கொடுத்ததுனாலே நாங்கள் மிகவும் அங்கு அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே அந்த நகரத்திலே இருக்கிற வீடுகளிலே இருக்கிற பெரியவர்களாம் ஏற்றுக்கொள்கிற வகையிலே எங்கள் செயல்படுத்த மிகவும் சிரமப்பட்டு வந்தோம். பின்னர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவருடைய அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எங்களை. எனவே தான் அங்கு நடுப்பகுதியில் இருந்த ஒரு மாடு கட்டிய பகுதியில் இருந்த கொசு வந்ததனால் அதில் இருப்பவர்கள் சிரமப்பட்டார் என்பதற்காக அந்த இடத்துல ஒரு ஃபுட்பால் கிரவுண்டை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தோம். சுகாதாரமான சூழ்நிலையை எடுத்து கொடுத்தோம். அங்கிருந்த கல்லூரி மாணவர்களும் மற்றும் இதர மாணாக்கர்களும் ஒரு எலைட்ஸ் கிளப் என்று ஏற்படுத்தி அதிலே தலைவர் செயலாளர் எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி மற்றும் மாதிரி பாராளுமன்றம், மாதிரி சட்டசபை எல்லாம் ஏற்படுத்தி பிரதமர் முதல்வராக அங்கே இருக்கிறவர்களெல்லாம் வைத்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை வகுத்து வைத்தோம். இந்த சூழ்நிலையில் தான் நடக்கின்ற வேளையிலே மிக மனதுக்கு பொருத்தமாக இருக்கிற சூழ்நிலையை தான் நான் அப்பொழுது ஆண்டுக்கு ஒரு முடிதான் எங்களுக்கு தேர்வு நடைபெறும். இப்பொழுது போல் இந்த டேர்ம் எக்ஸாம்லாம் இருக்காது. நான் 3வது ஆண்டு படித்து நல்ல முறையில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் செய்து கொண்டு வருகின்ற வேளையிலே நான் ஒரு நாள் ஜனவரி மாதம் இருக்கும் 24ஆம் வருடம் வீட்டிற்கு வந்தால் இரவில் என்னுடைய படுக்கை, என்னுடைய பொருட்கள் எல்லாம் கட்டப்பட்டு பெட்டியிலே வைக்கப்பட்டு இருந்தது. நான் எனக்கு ஏன் என்னுடைய ரூம் முதல் பக்கத்தில் முதல் ரூம்லே இருக்கும், வீட்டுடைய முகப்பிலே இருக்கிற ரூம்லே இருக்கும், அந்த அறையிலே ஏன் கட்டப்பட்டு வைத்திருக்கிறது என்று உள்ளே சென்று எங்கள் சித்தியை பார்த்துக்கிறது. அவர்கள் மிகவும் கோபமாக இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒரு சாதாரண பட்டிக்காட்டிலிருந்து வந்திருக்கிற நீ இங்கே படிப்பு தவிர வேறு எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறாய். இந்த ஆண்டு நீ தேர்வது சற்று கடினம்தான். எனவே இங்கே வந்து நீ உன்னுடைய தேர்விலே அதுதானே உன்னுடைய முக்கிய நோக்கம், அதுதானே உன்னுடைய பெற்றோர்கள் இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். நீ தேர்வு எழுதி தேராவிட்டால் எங்கள் எல்லா விதமான குற்றமும் பழியும் எங்களை வந்து சேரும். எனவே இன்னும் 3 மாதங்கள் தான் தேர்வு எழுதுவதற்கு சமயம் இருக்கிறது. அதற்குள் நீ ஓரளவு படித்தால் பாஸ் பெறலாம், படிக்கவில்லை என்றால் நீ தேர்வில் வெற்றி பெற முடியாது.
எனவே ஒன்று இங்கே இருந்து படித்து தேர்வு எழுதக்கூடிய எண்ணத்தை எடுத்துக்கொள். அதை விட்டுவிட்டு நீ வெளியிலே பல்வேறு வேலையெல்லாம் செய்து கொண்டு தேர்விலே வெற்றி பெறாவிட்டால் அந்த பழி எங்கே வந்து சேரும் என்று சித்தி சொன்னார்கள். நான் யோசித்து பார்த்தேன், எப்படி நான் வந்து தேர்வு எழுத முடியும்? நான் வகுப்பே செல்லவில்லை. எல்லா வகுப்பிற்கும் எங்களுடைய கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள் எனக்கு விலக்கு கொடுத்திருந்தார்கள். அதாவது எக்ஸிம்ஷன் என்று சொல்வார்கள். அந்த சூழ்நிலையிலே நான் பாடமே படிக்கவில்லை. புத்தகமே என்னிடம் இல்லை. எந்த நோட் புத்தகம் நான் வைத்து கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலை எப்படி தேர்வு வெற்றி பெறுவது என்பது அன்றைக்கு தான் அதனுடைய கட்டத்தை உணர்ந்தேன். எங்களுடைய வீதியிலே கடைசியிலே என்னுடன் படிக்கின்ற குமார் என்ற ஒரு நண்பர் இருந்தார். அவர்தான் வீட்டிலே இருந்து பணம் வருவதற்கு தாமதமானால் டேர்ம் ஃபீஸ் எல்லாம் அவரே கட்டி விடுவார். அவருடைய அம்மாவும் அப்பாவும் மிக நல்ல பாலக்காட்டைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு பேருந்து வச்சுருந்தார்கள். அது ஏறத்தாழ அது வந்து கோவை டவுன் ஹாலுக்கும் அங்கே பெருப்பகுதிக்கும் சென்று வந்து கொண்டு இருந்தது. அந்த சூலூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே அந்த பஸ் நிற்கும். அவர்கள் தான் எனக்காக எல்லா விதமான பணத்தையும் கல்லூரி கட்டி விடுவார்கள். இந்த சூழ்நிலையை நான் அவரிடம் சென்றேன். குமார் அவர்களிடம் சென்று என்னுடைய இருக்கக்கூடிய சவாலை தெரிவித்தேன். எப்படி நான் இந்த வருடத்தில் தேர்வு எழுத முடியும் என்று சொன்னேன். அவர் புத்தகம் பெரிய புத்தகம் வைத்திருந்தார். எனக்கு விருப்ப பாடம் ஸ்பெஷல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கவுண்ட்ஸ். இதில் எதுவுமே எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் என்னிடத்தில் என்ன சொன்னார்னால், முழுமையாக பாடத்தை படித்து நீ தேர்வது என்பது கஷ்டம். அதாவது தேர்வினுடைய அடிப்படையிலே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு 35 மதிப்பெண்கள் பெறுவதற்கான இதை மட்டும் நான் சொல்லித் தருகிறேன். அதை மட்டும் நீங்கள் படித்து கொண்டிருந்தால் போதுமானது என்று அவர்கள் கூறினார்கள். சரி என்று அவருடைய இருக்கிற ஒரு வெளிநாட்டு புத்தகங்கள்லாம் அவர் வைத்திருந்தார்கள். சுக்லா புக் என்று சொல்வார்கள். நான் இந்த பேட்லி பாய் என்ற அடிப்படை அறிவு கூட எனக்கு அதில் இல்லை. எனவே அதிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி எனக்கு அடிப்படையிலிருந்து சொல்லிக் கொடுத்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அவருடைய தாயார் அவர்கள் எனக்கு நிறைய டீ போட்டு தருவார்கள். இரவிலே படிப்பதற்கு இதுக்கு நேரத்தில் அவர்கள் போண்டா பஜ்ஜி எல்லாம் போட்டு கொடுப்பார்கள். அவ்வளவு அன்பான தாயார் அவர்கள். அந்த நேரத்திலே படித்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையே தேர்வு காண வந்தது. அந்த தேர்வு காலத்திலே என்னுடைய சித்தியினுடைய மகனாக இருந்த என்னுடைய கசின் பிரதர் அவரும் பாலிடெக்னிக்கிலே பிடிசி என்று சொல்வார்கள், ப்ரீ டெக்னிக்கல் கோர்ஸ் படித்து கொண்டிருந்தார். முன்னமேயே நான் அவரை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த சூழ்நிலையிலே தேர்வு எழுதுகிற பொழுது எங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் பிரிவிலே வருகிற தேர்வு எழுதும் போது எனக்கு ஆசானாக இருந்த குமார் அவர்கள் பெரிய புத்தகங்களை எல்லாம் படித்து ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அடிப்படையிலேயே கேள்வி வந்தது. நான் என்ன செய்தேன் என்றால், எனக்கு தான் எதுவுமே அதிகமாக தெரியாதே. எனவே அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் உட்கார்ந்து கொண்டு ஒரு காப்பி வேண்டும் என்று கேட்டேன். அவர்களும் காப்பி கொடுத்தார்கள். நான் அது வினாத்தாளில் இருப்பதையெல்லாம் எடுத்து அதை மட்டும் முதலில் எழுத ஆரம்பித்தேன். எழுத ஆரம்பிக்க அது சில பின்னர் அதனுடைய விடை அவர் எப்படி கொடுத்தாலும் விடையை கொடுத்து விட்டு கேள்வியை கேட்டிருந்தார்கள். எனவே அது தலைகீழாக இருந்தது. இருப்பினும் அவற்றை என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை எழுதினேன். இதோ 1, 2க்கு எனக்கு விடை கிடைத்தது. அதே நேரத்தில் என்னுடைய நண்பர் குமார் என்ன செய்துவிட்டார் என்றால், அவர் எதிர்பார்த்ததெல்லாம் வெளிநாட்டு புக்கெல்லாம் படித்து கொண்டிருந்தனால் மிகப்பெரிய கேள்விகளாக வரும் என்று தயாராக இருந்தார். மாறாக எளிமையான கேள்விகளை கேட்ட உடனே அவருக்கு கோபம் வந்து விட்டது. அந்த கோபத்தில் அவர் என்ன செய்துவிட்டார் என்றால், எழுதியதெல்லாம் அவர் அடித்து வைத்து விட்டு வந்து விட்டார். நான் ஏதோ எனக்கு தெரிந்ததெல்லாம் எழுதி ஒருவாறு நான் சரி வைத்து விட்டு வந்திருந்தேன். வந்தால் அவர் வீட்டுக்கு சென்றேன். அவர் அழுது கொண்டே சொன்னார், நான் எல்லாத்தையும் எதிர்பார்த்ததை கடினமான கேள்விகளை, வந்ததெல்லாம் வெரி எளிமையான கேள்விகள். அதனால் நான் ஏமாற்றம் விட்டு நான் எழுதியது எல்லாம் அந்த பேனாவிலே அடித்து விட்டு வந்து விட்டேன். அடுத்த முறை நாம் 2 பேரும் சேர்ந்து செப்டம்பரிலே பரீட்சை எழுதலாம் என்று சொன்னார். எனக்கு அப்பொழுது மிக ஒரு கஷ்டம் ஏற்பட்டது. நான் அவரிடத்திலே சொன்னேன், குமார், நீங்கள் மிகுந்த நன்றாக படித்தவர்கள். எனவே நாம் மற்ற பரீட்சையும் நாம் எழுதலாம். தேவைப்பட்டால் செப்டம்பரில் எழுதி கொள்ளலாம் என்று அவருடைய எண்ணத்தை மெல்ல மாற்றினேன். எல்லா பரீட்சையும் எல்லா தேர்வையும் எழுதினோம். முடிந்தவரை என்ன முடியுமோ அதை செய்தோம். அந்த ஆண்டிலே பார்த்தோமேயானால் எங்கள் வீட்டிலே, நான் சித்தி வீட்டிலே படித்து கொண்டிருந்த சித்தியினுடைய மகன் பிடிசி ப்ரீ டெக்னிக்கல் கோர்ஸிலே தோல்வியை தழுவினான். எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசானாக இருந்த குமார் அவர்கள்
தன்னுடைய பேப்பரிலே ஆன்சர் பேப்பரிலே அடித்து வைத்து விட்டதால் அதிலே அவர் தோல்வி அடைந்தார்கள். ஆனால் ஏதோ தப்புதூரமாக இருந்த நான் அந்த தேர்விலே எல்லா தேர்விலேயும் வெற்றி பெற்று 2ஆம் வகுப்பிலே செகண்ட் கிளாஸிலே பிகாம் பாஸ் செய்தேன். அது எனவே தான் என்னுடைய பையனுக்கு அவருடைய பெயரிலே குமார் என்று பெயர் வைத்தேன். ஆனால் இந்த குமாரானவர் படிப்பு மீண்டும் செட்டுமில் எழுதி நல்ல மார்க்கெல்லாம் பெற்று அவர்கள் அந்த கேரள எல்லையிலே இருக்கக்கூடிய அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டிலே அவருக்கு வேலை கிடைத்தது. அது கிடைத்தது என்னவென்றால் எல்லா லாரிகளும் எல்லா ஊர்திகளும் செல்லும், எல்லாவற்றுக்குமே பணம் கொடுப்பார்கள். அங்கே இருப்பவர்கள் மிரட்டி விட்டார்கள் இவரை. ஏதாவது வெளியே நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை சொன்னால் இங்கேயே கொன்று போட்டு விடுவோம் என்று சொன்னார். எனவே அவர் என்ன செய்தார், மறுநாள் காலையில் பெட்டுப்படிக்கு கூட எடுத்துக்கொள்ளாமல் ஊருக்கு வந்து விட்டார். பின்னால் தான் வேலை வேண்டாம் என்று எழுதி கொடுத்தார்கள். இதுக்கு பின்னாலே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. அவர் யாரும் எதிர்பாராமல் இறந்து போய்விட்டார். என் நண்பனுடைய இறப்பு எனக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்தது. என்னால் அவனுக்கு செய்த நன்றி, என் மகனுக்கு அவன் பெயரை குமார் என்ற பெயரை வைத்து தான் நான் அவனுக்கு செய்த நன்றியாகும். எனவே அந்த குமரனுடைய அருளினாலே நான் அந்த தேர்விலே வெற்றி பெற்றேன். எங்கள் சித்தியும் ஒரு மனதிற்கு இதமாக இருந்தது. ஆனால் 2 வீட்டிலேயும் நான் ஏதாவது இனிப்பு வாங்கி கொடுக்கலாம் என்றால் அதுக்கு வழி இல்லாமல் போய்விட்டது. இருந்தாலும் அந்த முருகப்பெருமான் அருளினாலே நான் அந்த பரிசிலை தேறினேன் என்பதை சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம்.